நான் இங்கிருந்து அம்பு எய்கிறேன். அந்த அம்பு எங்கே போய் விழுகிறதோ அந்த இடம்தான் எனக்கு வேண்டும். அங்கு எனக்கு கோவில் கட்டி தாருங்கள். அங்கிருந்தபடி கலியுகத்தை நான் பரிபாலிக்கிறேன். அந்த அம்பு விழுந்த இடம்தான் சபரிமலை. இந்த சபரிமலையில்தான் இன்றும் கலியுகத்தின் கண்கண்ட கடவுளாக கருணாமூர்த்தியாக திகழ்கிறார் சபரிமலை ஐயப்பன். சபரிமலையில் ஐயப்பன் கேட்டுக்கொண்டபடி கோவில் கட்டும் பணியை வேகமாக மேற்கொண்டார் மன்னர் ராஜசேகரன். அந்த கோவிலில் வாழ்க்கையின் தத்துவங்களை விளக்கும் விதமாக 18 படிகளையும் அமைத்தார். இந்த 18 திருப்படிகளும் 18 மலைகளையும்